இது உங்கள் ஸ்ரீரஞ்சனி. வெல்கம் டு எஜுகேஷன் ஃபார் லைஃப். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆப்டிடியூட் பேஸ்ட் டாபிக். ஸோ ஆப்டிடியூட் சப்ஜெக்ட் ஓரியன்டட் இல்லாமல் ஆப்டிடியூட் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ்க்காக. ஸோ அப்போ மேத்தமெட்டிக்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அண்ட் தேர் ஆர் மெனி காமன் டாபிக்ஸ் யூஸ்ட். அதுல வந்து நிறைய பேருக்கு அந்த கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால we all used to suffer. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். ஸோ hope it would be useful for you. Let's move on to the video. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ வட்டிக்கு கொடுக்குறாங்க இல்லை விற்கிறாங்க அந்த மாதிரி வந்துட்டு உண்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட்னா வட்டி. இந்த இன்ட்ரெஸ்ட் எதுக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சராசரியான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, வீடு வாங்குறதுக்கு அந்த லோன்ஸ், இப்போ வீடு வாங்குறதுக்கு தான் வந்து பேங்க் அளவுல நம்ம லோன்ஸுக்கு போவோம். இல்லைன்னா அடகு கடையில அடகு வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து அந்த வட்டி கட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டெய்லி எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஸோ இப்போ நாம யார்கிட்டயாவது காசு வாங்கணும் அப்படின்னா, when we borrow money from someone, the additional money given to them, அதுக்கு பேர் தான் வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரிஜினல் அமௌண்ட், இப்போ நான் 1000 ரூபாய் வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா, borrow பண்றேன்னா, அந்த 1000 ரூபாய் is called principal amount. So principal is denoted by capital P. So ஒரிஜினல் அமௌண்ட் தான் வந்து பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரிஜினல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் சொல்லுவோம். இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கான வட்டி கட்டுறதுதான் வந்து அடிஷனல் மணி இஸ் கால்ட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இஸ் கேபிட்டல் ஐ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எஸ்ஐ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா சிஐன்னு சொல்லுவோம். சோ இது வந்து இப்போ வட்டி கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு குறிப்பிட்ட மாசத்துக்கோ இல்ல வருஷத்துக்கோ இருக்கும் இல்லையா. சோ இட் இஸ் யூசுவலி ரெப்ரசன்டட் இன் இயர்ஸ். So n will be number of years. So yearsல தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். And the next one is PNR by 100ல R வந்து rate of interest. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்னு சொல்ல முடியாது இல்லையா. அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சோ இத்தனை பர்சன்டேஜ், இப்போ 5%, 10%, 15%, 16% அப்படின்னு சொல்றதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சோ கேபிட்டல் ஆர் வில் பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சோ இதுதான் வந்து காமன் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு இப்போ வந்து ஒரு 9 மாசத்துக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னா எவ்ரி 9 months அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் அமௌண்டா தான் இருக்கும். என்னோட ஒரிஜினல் அமௌண்ட் அந்த பிரின்சிபல் அமௌண்டோட இந்த 9 மாசத்துக்கான வட்டியை மட்டும் மாசம் நான் கட்டினேன்னா போதும். சோ சேம் அமௌண்ட். இப்போ வந்துட்டு ஒரு 100 ரூபாய் வட்டி இருக்கு அப்படின்னா all the 9 months I will be paying rupees 100 per month. So this is called simple interest. Uniforma extra amount கட்டணும் அப்படின்னா in a uniform pattern, then it comes under simple interest. இதுவே compound interest எப்படின்னா, அந்த பிரின்சிபல் அமௌண்டோட சேர்த்து நம்ம ஒரு ஃபிக்ஸட் பீரியட், they will have a fixed period. அதுக்கப்புறமா அந்த இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் தட் பேமெண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் அமௌண்ட் இருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கும், அதுக்கான இன்ட்ரெஸ்டோட நம்ம கட்டிடுவோம். அந்த அமௌண்ட் அடுத்த பீரியடுக்கான பிரின்சிபல் அமௌண்டா வந்து நிற்கும். பிரின்சிபல் வில் சேஞ்ச், ஆனா இங்க பிரின்சிபல் வில் நாட் சேஞ்ச். இந்த பிரின்சிபல் ஒரிஜினல் அமௌண்ட் இப்படியே தான் இருக்கும். இது கூட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். ஆனா அங்க அது வர்ற வேல்யூ தான் அடுத்த டியூரேஷனுக்கான பிரின்சிபல் அமௌண்டா வந்து மாறி நிற்கும். So this is the major difference. So now we will see the formula to calculate simple interest. So இது பாத்துக்கோங்க. So simple interest na capital SI is equal to P N R by 100. So this is the formula to calculate
simple interest. So இந்த simple interestல இருந்து அவங்க simple interest calculate பண்ணுங்கன்னு மட்டும் தான் கேட்கணும்னு கிடையாது. They could either ask principal amount, n duration இல்லனா number of years or the time period. இது மூணுமே வந்து சொல்லலாம் என்னக்கு, or the rate of interest. இது நாலுத்துல எது வேணா calculate பண்ண சொல்லலாம். So இங்க இருந்து நம்ம derive பண்ணிக்கலாம். If it is going to be P, P னா பாக்கி இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா SI into 100 by R into T. Similarly, if you wanted to calculate N na SI into 100 by P into R. இதுவே வந்து R calculate பண்ணணும்னா SI into 100 by P into N. So இந்த மாதிரி இதை calculate பண்றதெல்லாம் பார்த்தோம். So simple interest or principal இல்லனா rate of interest or N எப்படி calculate பண்ணா அப்படின்றத ஃபார்முலால இருந்து பார்த்தோம். So now before moving on to problems, there are certain categories. இப்போ வந்து டைரக்டா வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி ஆப்டிடியூட்ல கேட்க மாட்டாங்க. So அதுக்கு நம்ம என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். So அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரின்சிபல் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு பெருசா ப்ராப்ளம் கிடையாது. So principal is always going to be same in case of simple interest. இதே வந்து பாத்தீங்கன்னா R வந்துட்டு in terms of percentage தான் கொடுக்க போறாங்க. பட் இந்த N வந்து there are certain situations where they would be given. இது வந்து யூசுவலா n வந்து number of years அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க every time it is not that they will give in years. So n வந்து days கணக்குலயும் கொடுப்பாங்க. For instance, let me take 50 days. So நான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 50 டேஸ்க்கு கண்டுபிடிக்கணும்னு எனக்கு ப்ராப்ளம் வருதுன்னா, if I am substituting this 50 in this n, my problem will get wrong. So எனக்கு கரெக்டான ஆன்சர் வராது. So என்ன பண்ணணும் அப்படின்னா, it is going to be getting divided by 365. இந்த ஒரு வருஷத்துக்கான நாட்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 365 days in a year. So 50 by 365. So இதுதான் வந்து உங்களுடைய n இருக்கும். So your n will be 50 by 365. So this is how you calculate for. So இவ்வளவு simple. So கொடுத்திருக்கிற days by 365 n வந்து substitute பண்ணணும். The next case is that if it is going to be in terms of months. So months na ஒரு வருஷத்துக்கு எத்தனை months இருக்கு? 12 months are there. So for instance, if they are going to ask me to calculate it for 6 months, இத நான் டைரக்டா 6 in n ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. So it is going to be 6 by 12. So இதுதான் என்னோட n ஆ இருக்கும். So my n will be 6 by 12. இத அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி p r direct substitution கொடுத்து we can find the value. So days and months கொடுத்தாங்கன்னா இப்படிதான் நம்ம வந்து calculate பண்ணணும். So this is solved. இப்போ there is yet another one situation where இப்போ டைரக்டா years கொடுத்தாங்கன்னா it's very simple. So அதையும் பார்த்துடலாம். yearsனா if it's going to be some 5 years. So 5 na n is equal to 5. In this case you could directly substitute the value and find out the answer. So இந்த மூணுத்தையும் தாண்டி there is going to be yet another one situation. For instance, let me take find the simple interest for so and so principal amount from 18th February till 21st April. So 18th February 21st April வரைக்கும் நான் வந்து கண்டுபிடிக்கணும் interest. So அப்ப என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it's very simple. You are just going to calculate the days. ஆனா ரேண்டமா கால்குலேட் பண்ண முடியுமா 18th February 21st April வரைக்கும்? Because February வந்து it's quite complicated month because leap year is based only on the month of February. So இப்போ வந்து 18th February to 21st April of 1992 நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். It is going to be a leap year. So 92 is a leap year. If it's not going to be a leap year, ஒரு நாள் வந்து கம்மியா இருக்கும். So அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து so that we have to know whether it is a leap year or not. அந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு தான் we have to calculate the number of days. So number of days calculate பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன். இது லீப் இயர் இல்ல அப்படின்னா we have February 28 days இல்லனா 29 days. So இத மட்டும் பாத்துக்கணும். So accordingly we put the number of days in February, March and April and add the number of days. So நமக்கு டோட்டலா ஒரு number of days வரும் இல்லையா, அதுக்கு அப்புறம் we could follow this step divided by 365 and then substitute and solve the answer. So this is how we are proceeding with the problem. So in this certain categories தான் வந்து we have to be very careful in case of simple interest. So simple interest is so as the name is very simple, we have the formula S is equal to PNR by
100, P வந்து principal, N வந்து number of years, R வந்து rate of interest. So இந்த வந்து categoriesலாம் remind பண்ணிட்டு நம்ம டைரக்டா இது பண்ணிடலாம். So the additional amount is paid, that is paid on the uniform pattern, is called the simple interest. So now let's move on to the problem. Okay, find simple interest for rupees 15,000 at the rate of 12% for 2 years. So this is just a basic problem. எப்படி cancel பண்ணும் அப்படின்றதுக்கான understanding-காக தான். So first we write the problem. Simple interest is equal to PNR by 100. So here P is 15,000. N வந்து, since it is given as years itself, we could directly substitute it. N is 2 into our rate of interest வந்து 12%. அப்படியே எழுதிடுறேன் by 100. So this is what it happens. So 15,000 into 2 into 12 by 100 போடுறேன். So it's getting cancelled. So 15 into 2 is 30. So 300 into 12, which is equal to 3,600. So rupees 3,600 will be my simple interest. Therefore, simple interest is equal to rupees 3,600. இதுவே in case of months கொடுத்தாங்க அப்படின்னா it will be 2 by 12. So இங்க 2 by 12 na 12 and 12 get cancelled. So அப்போ வந்து we have only 150 rupees. So this is how it goes. So simple போட்டுடலாம். Hope you would have understood the concept of calculating simple interest and the problems involved in that. So compound interest it has its own formula. So நம்ம பார்த்த மாதிரி அது கொஞ்சம் complicated தான். So we'll deal with the concept of compound interest in the next video separately. So until then, thank you. Please do like, share and watch and subscribe Education for Life. Thank you.